ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து என்னோட மார்னிங் டு நைட் ரொட்டீன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து உங்கள் கூட நான் வந்து குட்டி பாப்பாவுக்கு என்ன கொடுக்குறேன் அண்ட் அவங்கள குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்லி மார்னிங் 5:30 ஆகுது. குட்டி பாப்பா வந்து நைட்டு பால் குடிச்சிட்டு தூங்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ நான் வந்து நானே வந்து பால் கலந்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நேரம் குழந்தைங்க பால் குடிக்காமல் தூங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எழுப்பி பால் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதாவது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலே வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பால் எழுப்பி கொடுக்கலாம். அவங்க பசி அடங்குற வரைக்கும் குடிச்சிட்டு விட்டுருவாங்க. ஸோ மார்னிங் வந்து குட்டி பாப்பாவுக்கு பால் கொடுத்து மறுபடியும் தூங்க வச்சுட்டேன். அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். தியானிதாக்கு வந்து ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நைட்டே வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுட்டேன். அது நல்லா ஊறி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து விசில் விட்டுறலாம். குக்கரில் வந்து கொண்டக்கடலை வேக போட்டாச்சு. அது வெந்துட்டுருக்க டைமில் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செய்ய போகிறேன். பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சு அதில் சாதம் போட்டு கிளறிட்டேன் அப்படின்னா தியானிதாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் இதை வந்து வச்சு கொடுத்துருவேன். ஸோ அவளுக்கு இந்த குழம்பு சாதம், அதுவும் இல்லாமல் மெயினாக தேங்காய் அரைச்சி ஊற்றுற அந்த குழம்பு சாதம் வந்து குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு. பிகாஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ அது எங்கடா அவள் சாப்பிட்றப்போ ஏதாவது ஸ்மெல் வந்துடுமோ, கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் தேங்காய் ஊற்றி எந்த குழம்பு அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்ப மாட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு அவளுக்கு ஊட்டி விட்டுருவேன். மற்றபடி லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது கலர்ன சாதம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன்னா அவள் சாப்பிட்டுட்டு வந்துடுவா. அதுக்கு நடுவில் அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் பாருங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சமாவது டீ கொடுத்தா தான் அவளுக்கு அந்த தூக்கம் கொஞ்சம் கலையும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் அவளை ரெடி பண்ணி விட்டுருவாங்க. பீட்ரூட் சாதம் அப்படியே செஞ்சுட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் அவளுக்கு மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கு நடுவில் ராஷ்மிகா வந்து எந்திரிச்சிட்டா. அவளை அப்படியே வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். தியானிதா வந்து அவங்க என்னோடய வீட்டுக்காரர் குளிக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து என்னோடய டேடிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு அவளை வந்து கொடுத்து விட்டுட்டேன். அப்போ தான் நம்ம கடன் சமையலை முடிச்சுட்டு ரெடி பண்ண முடியும். கொண்டக்கடலை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குக்கரில் நான் செய்கிற ஸ்டைலில் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருந்தது. அன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தியானிதாவுக்கு காலையில் வந்து இட்லி சுட்டு அந்த கொண்டக்கடலை குழம்பு வந்து வச்சு ஊட்டி விட்டுட்டேன். எப்பயுமே ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து சமைக்கிறீங்களா காலையில்? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சுடுங்க. அதை ரெடி பண்ணி முடிச்சிட்டாலே உங்களுக்கு பாதி டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம என்ன வேணால் டப்புன்னு செஞ்சு ஊட்டி விட்டுடலாம். பட் லஞ்சு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்களேன், உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஈஸியான மாதிரி இருக்கும் வேலையே. ஸோ நான் வந்து எப்பயுமே முதல்ல பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் டிஃபன் வந்து எதாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிப்பேன். ஸோ லஞ்ச் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சு பாதி பொரியல் வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். நல்ல கறி குழம்பு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அன்னைக்கு. கொண்டக்கடலை குழம்பு நல்லா சுட சுட தயாராக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவளுக்கு வந்து இட்லி சுட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு லஞ்ச் வந்து பீட்ரூட் ரைஸ், இதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் வந்து மிச்சம் இருந்தது எடுத்து வச்சுருக்கேன். அண்டு சாதம் அடித்தது இருக்குது. அண்ட் அவரைக்காய் பொரியல் வந்து பாப்பாவுக்கு மட்டும் செஞ்சுருக்கேன். ஸோ பாப்பா வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு ஸ்கூலுக்கெலாம் அமுச்சு விட்டாச்சு. எப்போவுமே ஸ்கூலுக்கு அமுச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரே கலவரமாக இருக்குங்க. எல்லார் வீட்லையும் இதே நிலமை தான் எனக்கு நல்லாவே தெரியும். அவளை அனுப்பி விட்டுட்டு தான் ஒரு வேலையை செஞ்சு முடிப்பேன். அதுவும் ராஷ்மிகா தூங்கினதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா எனக்கு வேலையே ஓடும். அவள் முழிச்சிட்டு இருந்தா அப்படின்னா என்னால் அங்கிட்டு இங்கிட்டு நகரவே முடியாது. எப்போவுமே பெட்ரூம் மட்டும் எனக்கு வந்து நீட்டாக இருக்கணுங்க. பெட்டில் வந்து அது இதுன்னு பொருள் எதாவது போட்டு வச்சுட்டு கலைஞ்சி தலைக்கண்டெலாம் அங்கிட்டு இங்கிட்டு ஒன்று நிறையா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அது பார்க்க எனக்கு டென்ஷன் தான் ஆகும். அந்த டென்ஷன் வந்து பிள்ளைங்க மேலே காட்டுவேன். ஹஸ்பண்ட்டே வந்து எங்க இதை எடுத்து வைக்கக்கூடாதான்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பெட்டு மட்டும் கலைஞ்சிருக்கவே கூடாது. நீட்டாக ஹோட்டலில் இருக்க மாதிரி அப்படி நீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் நான் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். பட் என்ன பண்ணுறது, பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து எப்போ பாரு கலைஞ்சே தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ராஷ்மிகா பிறந்தப்போ வாங்கின அந்த தொட்டில் தாங்க. இதில் தொட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த தொட்டில் ஆட்டுறோம் இல்லைங்களா, அதை வந்து கழட்டி வச்சாச்சு. இதை வந்து ஏதாவது யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் இருக்க அந்த தொட்டில் மட்டும் கழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஹூக் வச்ச கயிறு மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டிலும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் அந்த கயிறு வந்து இருந்துச்சு. ரோப்பு இது வந்து துணிக்காய போடுறது, இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ரோப்பு இது. நான் வந்து இந்த மாதிரி சரி 2 பக்கமும் கொக்கியில் வந்து மாட்டி விட்டுட்டோன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா
ஸ்டர்டியாக இருந்துச்சு இதை மாட்டி விட்டப்போ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேங்கரில் வந்து ட்ரெஸ் மாட்டி வச்சுக்கலாம், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஏதாவது நம்ம வெளியே சும்மா கடைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரெஸ் மாற்றிடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை சும்மா அப்படி போட்டு வைக்கலாம். நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து அந்த ஈர டவல் ஏதாவது நீங்கள் காய போடணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை காய போட்டுக்கலாம். இது நீங்கள் பெட்ரூமில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் இந்த மாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தொட்டில் வாங்கி அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அதை 6 மாதத்துக்குள்ளார தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே குழந்தைங்க வந்துடுவாங்க, தொட்டிலில் படுக்க அது 4000 போட்டு வாங்கியிருப்போம், அது வந்து வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இந்த தொட்டில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பெட்டு இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ன்றதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து ராஷ்மிகாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் ஊட்டி விட்டேன். அந்த கொண்டக்கடலை குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதிலே வந்து இட்லி பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டேன். அவளுக்கு காரம் எப்பவுமே நான் கம்மியாக தான் போடுவேன், ஸோ அதிலே வந்து ஊட்டி விட்டுட்டேன். மதியானத்துக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதில் கொஞ்சமாக வந்து சீரகம், இல்லை ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிட்டு அதில் சாதம் போட்டு நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க. அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து பருப்பு மட்டும் போட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி காய்கறி வேக வச்சு அதிலே நீங்கள் போட்டு கொடுக்கலாம். குட்டி பாப்பா இந்த மாதிரி தான் விளாட்டு காட்டிகிட்டு இருப்பான் என்கிட்ட வாய் திறக்காமல். ராஷ்மிகாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து மணி ஒரு 2:30 ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் தியானிதா வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே காரில் கிளம்பிட்டோம். சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படியே காரில் தானே போகிறாங்க, அப்படியே சும்மா போயிட்டு வரலாம். அது கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. அப்படியே குட்டி பாப்பா வந்து தூக்கிட்டு போயிருந்தேன். தியானிதா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்தது நான் வந்து ராஷ்மிகாவை குளிக்க வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிறப்ப சிம்பிளாக ஒரு டைப்பர், அதுக்கப்புறமா ஒரு டிஷர்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ராக் போட்டு விட்டுருவேன். குளிக்க வச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. கையில் ஏதாவது இந்த மாதிரி பொருள் கொடுத்தா தான் நம்மளை வந்து நம்ம வேலையை பார்க்க விடுவா, இல்லைன்னா சுத்தமாக விட மாட்டா. நான் பாருங்கள் கையில் வச்சுட்ருக்க அந்த காஜலே வந்து கேட்டுகிட்டே ராவடி பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதை அப்படியே டைவர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவளுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து வச்சு விடுவேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா, அப்புறம் டபக்குன்னு திரும்பிடுவா. நமக்கு வந்து அப்படியே அந்த ஐப்ரோஸ் இல்லைன்னா பொட்டு ஏதாவது கோணையாக போயிடும். இருமா தரேன். ராஷ்மிகாவுக்கு இந்த மாதிரி ஒரு 3-3:30க்கெலாம் குளிக்க வைக்கிறப்ப அவளுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் வரும். அதனாலே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 3-3:30 அந்த மாதிரி அந்த டைமில் தான் வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சுருவேன். அவளுக்கு இந்த ட்ரெஸ் போடுறதுல மட்டும்தான் எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த கை வந்து உள்ளே விடவே மாட்டா. நம்ம எவ்வளோ வந்து அவளை கையை இழுத்து பிடிச்சாலும் வந்து கை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிக்கிறா. எங்கடா எனக்கு கை டப்புன்னு உடஞ்சி போயிருமோலாம் எனக்கு பயமாக இருக்கும். அதனாலே அவங்க அக்கா வந்து தியானிதா வந்து கூப்பிட்டு அவளை ஏதாவது பாட்டு பாட சொன்னால் அவள் அப்படி டைவர்ட் ஆகிடுவாள். அந்த டைமில் வந்து அவள் கையை அப்படியே டிஷர்ட்குள்ளே விட்டு ட்ரெஸ்லாம் கரெக்டாக போட்டு எப்படியெல்லாம் மட்டும் வந்து தான் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் என்னோடய ஒரு ஹாப்பி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். விளக்கேற்றிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நிறைய வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன்.
அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தோசை அண்ட் சாம்பார். தோசை மாவில் வந்து நான் என்னென்ன போடுவேன்னா சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் போடுவேன். சுகர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தோசை வந்து நல்லா கலராக நல்லா கொஞ்சம் அப்படியே செவந்து ரோஸ்ட் மாதிரி வரும். அது போடாமல் இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தோசை வந்து வெள்ளையாக இருக்கும். என்ன அது வெள்ளையாக இருக்குது, கலரே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தோசை வருது வெள்ளையாக வருது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி பாருங்கள் தோசை மாவில். கிறிஸ்டியா clap பண்ணு, clap 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 clap. மம்மி clap பண்ணு, clap. அப்பதான் பண்ணவே மாட்டா. அன்னைக்கு நைட்டு ராஷ்மிகாவுக்கும் தோசை அண்ட் சாம்பார் தான். ராஷ்மிகாவுக்கு மேக்ஸிமம் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ தோசை இட்லிக்கு என்ன செய்கிறோனோ அதை வந்து அப்படியே வச்சு ஊட்டி விட்டுருவேன். ஆனால் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு செய்வேன். அப்போ வந்து குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து தியானிதாவுக்கு வந்து 2 தோசை அண்ட் ஆம்லேட் வச்சு கொடுத்துருவேன். அவளுக்கு கொடுத்ததுக்கப்புறமா தான் வந்து ராஷ்மிகாவுக்கு வந்து ஊட்டி விடுவேன். ஏன்னா ராஷ்மிகாவுக்கு ஊட்ட உட்காந்துட்டேன் அப்படின்னா அப்புறம் அதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு தியானிதாவுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ராஷ்மிகாவுக்கு உட்காந்து ஊட்டி விட்டுருவேன். எல்லாருக்கும் வந்து டிஃபன் கொடுத்துட்டு குட்டி பாப்பாக்கெலாம் தோசை டிஃபன் ஏதாவது ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம உட்காந்து 4 வாய் சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லைனா ஹரிபரியில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊட்டணுமே அப்படின்ட்டு மைண்டில் வந்து வேலையே தான் ஓடிட்டுருக்கோமே தவிர நம்ம ரிலாக்ஸ்டாக சாப்பிட முடியாது. ஸோ இந்த நாள் வந்து இப்படி தான் எனக்கு தோணுச்சு. இந்த மார்னிங் டு நைட் ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.